மதுரை ஊரக காவல்துறையில் 6 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹோம்கார்டில் இணைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் காவல்துறைக்கு டெம்பிள் பந்தோபஸ்த், டிராஃபிக் ரெகுலேஷன் மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் போன்ற பணிகளில் காவல்துறைக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த பணிகளை செய்வதற்கு பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 6 பேர் பயிற்சி எடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 150 வீதம் கொடுக்கப்படும். ஒரு மாதத்தில் அவர்கள் அதிகப்படியாக 18 நாட்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள். இந்த 6 பேர் தவிர மேலும் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுடைய கல்வி தகுதி மற்ற தகுதி அடிப்படைகளின் அடிப்படையில் மேலும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இதுல இவங்க 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. இதுல ஒன்று இவங்க வேற எந்த வேலைக்கும் போகாததுனால அவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்குது. அவங்களுக்கு படிப்பறிவு இருந்தும் கல்வி தகுதி இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது வாழ்வதற்கு உரிய அந்த ஒரு இன்கம் கூட இல்லாம இருக்குது. ஸோ இதனால அவங்க வேற மாதிரியான தொழில்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர்களை அது மாதிரியான தவறான செயல்களில் போக விடாமல் தடுப்பதற்காகவும் அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் மூலம் இவர்கள் வேறு எந்த பணியிலும் இவர்கள் ஈடுபடாதனால் 24 மணி நேரமும் அவர்கள் காவல்துறைக்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே ஹோம்கார்டுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோம்கார்டுகளை விட அதிகமான அளவிற்கு இவங்கள் தங்களுடைய உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அடிப்படையில் அவர்களை சமுதாய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் அவர்களை பலமுள்ளவர்களாகவும் அவர்களை சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக மாற்றுவதற்கும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது.